வணக்க மக்களே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் கொடிகட்டி பறந்தாலும் கூட ஒரு சில காலகட்டங்களில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயங்களே தெரியாமல் போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நடிகை சுஜாதாவும் கூட கடைசி காலகட்டங்களில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவங்க நம்மளை விட்டு பிரிந்து போனாங்கன்றதே லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில் பார்த்தோன்னா நடிகை ஜோதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா ஹீரோயினாக நடித்தவங்க. 1-2 திரைப்படங்கள் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஹிட்டு கொடுத்தாலும் கூட தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி, அதே போல் சினிமா வாழ்க்கையும் சரி, கொஞ்சம் காலகட்டத்திற்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு. இவங்க ரயில் பயணங்களில் நடித்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுத்துச்சு. அப்படி நடிகை ஜோதி அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அவங்களுடைய சினிமா வாழ்க்கையிலையும் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1963ஆம் ஆண்டு நடிகை ஜோதி பிறந்திருக்காங்க. சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட அவங்க 50 படங்களுக்கு மேலாக நடிச்சிருக்கிறாங்க. புதுக்கவிதை திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரோட இவங்க இணைந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வரக்கூடிய வெள்ளைப்புறா பாடல் இன்ன வரைக்குமே இளைஞர்கள் மனதில் ரொம்பவே ஒரு ஃபேவரைட்டான பாடலாக தான் பார்க்கப்படுது. 1979ஆம் ஆண்டு நடிகர் மோகன் அவர்கள் ஹீரோவாக நடிக்க அந்த திரைப்படத்தில் பார்த்தோன்னா இவங்க நடிச்சிருந்தாங்க. என்ன அதுனா தூது வெள்ளை ரயிலே அப்படின்ற திரைப்படம் தான். இது தெலுங்கில் பார்த்தோன்னா ரீமிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். கிழக்கே போகும் ரயிலினுடைய ரீமிக்ஸ் தான். 1980 வம்ச விருட்சம் அப்படின்னு இன்னொரு தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தாங்க. இதற்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 1981 பார்த்தோன்னா தமிழில் அறிமுகமான திரைப்படம் தான் கன்னித்தீவு. அதற்கப்புறமாக 1982 புதுக்கவிதை. இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருவர் காதலிக்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த காதலித்த நபரை நினைக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போதே இந்த யுனிக் ஸ்டோரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அந்த நேரத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் மேரேஜ் ஆனாலும் கூட எப்படி அந்த காதல் ஜோடி மறுபடியும் சேர்றாங்க அப்படின்றதான் அந்த திரைப்படத்தினுடைய ஸ்டோரி. தொடர்ந்து அதற்கப்புறம் ஜோதி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு நடிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவே தமிழ்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமாக ஒரு காலகட்டத்திற்கு மேலே அவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுமே பிறகு அம்மா, சித்தி அப்படின்ற கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழிலையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. தெலுங்கில் அவங்க அதிகமாக நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நடிக்க ஆரம்பித்தாங்க ஜோதி அவர்கள். அதில் தான் 2000 வெளியான பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படம் முதல் படமாக அமைஞ்சது. அதற்கப்புறம் வண்ணத்தமிழ் பாட்டு, ராஜா, காலாட்படை, ஸ்டைல், உள்ளம் கொள்ளை போகுதேன்னு பல படங்களில் நடித்தாங்க. 2003 அவங்க இறுதியாக நடித்த திரைப்படம் அன்பு. அதற்கப்புறமாக அவங்க எந்த படத்துலையுமே நடிக்க ஆரம்பிக்கலை. 1992ஆம் ஆண்டு பார்த்தோன்னா போலீஸ் பிரதர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் அவங்க நடித்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதில் ரொம்பவே வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு இறுதி காலகட்டத்தில் மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. இது அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமாக தான் அவங்களுக்கு லேட்டாக தெரிய வந்திருக்கு. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டுபிடித்ததுனால இறுதி கட்டத்தில் அந்த நோய் முற்றி போக பிறகு அவங்களுக்கு கொடுத்த சிகிச்சை எதுவுமே பலனளிக்காமல் போயிடுச்சு. அவங்களுடைய மகள் கூட தான் ஈசிஆரில் இவங்க கடைசி காலகட்டத்தை கழிச்சிருக்காங்க. இது எப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணலை, மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிந்ததோ அப்போ இருந்தே பார்த்தோங்கன்னா அவங்களுடைய மனது ரொம்பவே இலகிடுச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதான் உண்மை. 2007 மே 18 தன்னுடைய 44 வயதில் இறந்துட்டாங்க. 80s காலகட்ட பிரபலங்கள் அனைவருமே இவங்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டார் நடிகையாக இருந்து பல படங்கள் பார்த்தோன்னா வெற்றி கிடைத்தாலும் கூட தொடர்ந்து அவங்களுக்கு அதற்கு அப்புறமாக வாய்ப்புகள் கிடைக்காமலேயே இருந்திருக்கு. ரொம்பவே இவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகையாக வலம் வருவாங்கன்னு நினச்சவங்க திடீரென அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி, அதே போல் சினிமா வாழ்க்கையும் சரி ரொம்பவே அவங்களுக்கு மாறுபட்ட பல மாற்றங்களை பார்த்தோன்னா ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை ஜோதி அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.